15:8-9. சரி. இந்த ஜனங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், எங்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறது. வாசிங்க அடுத்த வசனம் கூட. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா நன்றாய் சொல்லியிருக்கிறான். இங்கே 2 காரியத்தை பார்க்குறோம். வாயினால் கனம் பண்ணுதல், வாயினால் துதித்தல். இன்னொன்று இதயம் தேவனோட இணைக்கப்படுகிற விஷயம். மத்திய 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும் என்று வாசிக்கிறோம். கவனிக்கிறீங்களா? தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை தேடணும். தேவனுடைய நீதிகளை தேடாமல், கற்றுக்கொள்ளாமல், அதை அனுசரிக்காமல் மனிதருடைய கற்பனைகள், மனிதர்களுடைய யோசனைகள் அல்லது தங்களுடைய மனசுலையும் மாம்சத்திலையும் தோன்றதான பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. இந்த காரியங்களை அடிப்படையாக வைத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை நாம் கட்டமைத்து விட்டு நாம் எவ்வளவுதான் வாயினால் துதித்தாலும் சத்தம் போட்டாலும் இன்னும் என்னென்ன காரியம் எத்தனை வருஷம் செய்தாலும் அது தேவனிடத்திலிருந்து நமக்கு பலனை கொண்டு வராது. புரியும் நினைக்கிறேன். நம்முடைய மனம் தேவனோடு இணைக்கப்படுவதற்கு எதை செய்ய வேண்டுமோ அதை முதலாவது நாம் செய்ய வேண்டும். அது என்ன? அது ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், ஏசாயா 55:8 வரும்போது, என் நினைவுகள் உங்கள் நினைவு அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்லவென்று கற்ற சொல்கிறார். போதும். அப்போ தேவனுடைய வழிகளுக்கும் மனுஷனுடைய வழிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது என்பதை இந்த வசனத்திலே நாம் புரிந்து கொள்கிறோம். நீங்கள் ஏசாயா 59ஆவது அதிகாரம் முதல் 2 வசனத்தில் செவி கொடுக்க முடியாதபடி என் செவிகள் மந்தமடை, கேட்க முடியாதபடி செவிகள் மந்தமடையவில்லை, அப்புறம் செயல்பட முடியாதபடி என்னுடைய கரங்கள் குறுகி போகவில்லை, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் எனக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று அங்கே நாம் படிக்கிறோம். அப்போ நமக்கும் தேவனுக்கு நடுவில் பிரிவினை உண்டாக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று பாவங்கள் அல்லது தேவனை எரிச்சல் ஊட்டுகிற காரியங்கள் தேவனுக்கு நமக்கும் பிரிவினை உண்டாகுது. தேவனுடைய வழிகளையும் திட்டங்களையும் அறிந்து கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள முடியாத ஒரு இருளான சூழ்நிலைக்குள்ளே இருக்கும்போதும் நம்முடைய மனம் தேவனோடு இணைக்கப்பட முடியாது. அதனால்தான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீங்கள் முதலாவது தேடாவிட்டால் உங்கள் மனசு தேவனோடு இணைக்கப்பட முடியாது, உங்கள் ஜெபம் கேட்கப்படாது, உங்களுக்கு பலன் கிடைக்காது என்ற ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். கவனிக்கிறீங்களா? ரொம்ப கவனிக்கணும். இன்றைய கிறிஸ்தவ கோலத்தின் நிலைமை தேவனுடைய திட்டப்படியானது கிடையாது. அதை நீங்கள் புரியறதுக்கு தான் சொல்கிறேன். நான் தமிழ்நாடு கேரளான்னு இது 3வது பிரசங்கம் பண்ண இங்கே நிற்கிறேன், எல்லாம் சுற்றி வர்றேன். தேவ திட்டப்படியான அந்த பைபிளை நான் படிக்கிறேன். 15 வயசுலேருந்து ஆராயிறேன். இங்கே இருக்கிற விஷயத்துக்கும் கிறிஸ்தவ மார்க்கத்தின் சூழ்நிலைக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் பலவிதமான ஆராதனை, பலவிதமான ஜபங்கள், பலவிதமான காரியம் ரொம்ப ஆகோஷமாக நடக்குது, பயனற்று போகிறது. அப்போ முதலாவது நம்முடைய மனம் தேவனோடு இணைக்கப்படுவதற்கு என்ன செய்யணுமோ அதை சிந்திக்கணும். அது ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கொஞ்சம் வாசிக்கும் போது தான் நான் ரொம்ப கற்றுக்கொண்ட ஒரு காரியம். இயேசுவின் வார்த்தைகளை எவ்வளோ வாசிக்கிறோமோ அந்த அளவு தான். அப்போ தேவனோடு நம்முடைய மனம் இணையணும்னா இன்னென்ன மாதிரியான மனநிலைகள் நமக்கு இருக்க வேண்டும் என்று நான் புரிந்து கொண்டேன். உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்கிறார். 2 பேர் ஜெபம் பண்ண வந்தவங்க. ஒருவன் ஆயக்காரன், இன்னொருவன் பரிசேயன்.
பரிசேயன் என்றால் யார் என்று சொன்னால், அவன் பழைய ஏற்பாட்டினுடைய கட்டளைகள் எல்லாம் ரொம்ப வரிக்கு வரி கடைபிடிக்கிறவர்கள் தான் இந்த ஆயக்காரர்கள் என்று சொல்கிறவங்க. அப்போ பரிசேயர்கள் என்று சொல்கிறவங்க. இந்த பரிசேயன் சொல்கிறான், நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், எல்லாம் அவன் ரொம்ப கரெக்டாக செய்கிறான். அப்படியே சொல்லிட்டு வந்தவன் ஒரு கட்டத்தில் சொன்னான், எனக்கு பின்னால் நிற்கிறான்ல அந்த அவன் அந்த ஆயக்காரன், அவனை போல அல்லாதபடினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்கிறான். எல்லாருக்கும் கவனிக்கிறீங்கல்ல, கேட்குறீங்க இல்லையா? ஓகே, எல்லாம் நான் சரியாக செய்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்ட் மேன். ஒரே ஒரு காரியம் செஞ்சான், எனக்கு பின்னால் ஒருத்தன் நிற்கிறான்ல, அவனை போல அல்ல, அவன் பாவி, அதற்காக தேவனை துதிக்கிறேன். இப்போ அந்த ஆயக்காரன் என்ன செய்கிறான், மார்பல் அடித்து கொண்டு பாவியாகிய என் மேல் கிருபையாருன்னு ஜெபிக்கிறான். ஆண்டவர் முடிக்கும்போது, இந்த பரிசேயன் விரதம் இருந்தால் அவன் செஞ்சதெல்லாம் சரிதாங்க, எல்லாம் கரெக்ட், ஒரு விஷயம், எனக்கு பின்னால் நிற்கிறவனை போல அல்ல என்று சொன்னது நிமித்தம் அவன் வந்த விதமாகவே திரும்பி போனான். மற்றவன் நீதிமான் ஆக்கப்பட்டு ஒரு ப்ரமோஷனோடு போனான் என்று சொல்லி அந்த பகுதியில் படிக்கிறோம். புரியுதா நான் சொல்கிறது? என்ன புரிஞ்சுங்க? ஒரு சின்ன விஷயந்தான், சின்ன விஷயம், தேவன் விரும்பாத எரிச்சல் விட்டுற சின்ன விஷயம். அவனை போல் நான் பெரியவன்னா ஒரு சின்ன விஷயந்தான். அதுவே அவன் இதுவரை நிறைய காரியம் செஞ்சாலும் நல்லது தான் என்றாலும் அந்த ஜபத்துக்கு அவனுக்கு பதிலளிக்காமல் அது தடையாய் அமைந்து விட்டது என்பது புரிகிறோம். என்ன புரிகிறோம்? பரலோகத்தின் தேவன்னா ஒரு நுட்பமான ஒரு விஷயம். நீங்கள் எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்தை கையாளுறோம், அது எவ்வளோ கவனமாக கையாளணும், கவனம் குறைவாக கையாண்டா என்னென்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். ஒரு மின்சாரத்தை இவ்வளவு கவனமாக கையாண்டா பரலோகத்தின் தேவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? அவ்வளவு நுட்பமாக கையாளக்கூடிய விஷயம் இது. கிறிஸ்தவ மார்க்கத்தாருக்கு டோட்டலி தெரியாது. ஏன்னா தொடக்கத்திலே அவங்க படிப்பிக்கலை, அவங்க தவறான ஒரு கோணத்தில் அவங்கள கொண்டு போகிறாங்க. இப்போ சில வசனத்தை நம்ம பார்க்கணும். ஏசாயா 66:1 இப்போ தான் அந்த வசனம் ஆவியிலே சொல்லுகிறது என்னவென்றால், சிங்காசனம் பூமியானது பாதப்படி எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. வாசிங்க. இவையெல்லாம் உண்டாக்கிட்டு உண்டாயின சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. சிரமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன். நல்ல கவனிக்கணும். நிறைய மோசடியான காரியங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்குது, அதை ஒன்றும் அவர் கவனிக்க போகிறது கிடையாது. ஆவியில் நொறுங்குண்டானா, என் வசனத்துக்கு நான் ஒன்று சொல்லியிருந்தா, நான் ஒன்று படித்து கொடுத்துருந்தா அதை கடைப்பிடிக்கும்படி நடுங்குவானான்னு பார்க்குறாரு. புரியணும்னு நினைக்கிறேன். நம்ம இடத்துல பல ரீதியில் ஆண்டவர் பல காரியங்களை பேசுகிறார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் எந்த அளவு அதற்கு நடுங்குகிறோங்கிறத அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். வேறு எந்த நாடகத்தையும் ஆர்ப்பாட்டங்களையும் நெவர் சொல்லியப்பார் விட்டுடுவார். புரியணும்னு நினைக்கிறேன். தேவனுடைய மனநிலையை தன்மையை உங்களுக்கு புரியறதுக்காய் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 2:11 சீக்கிரம் படிக்கணும். 2:11. ஏன் இதை பார்க்குறோன்னா, இந்த நாட்களில் இருக்கு பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே பயம் நடுக்கம், பயம் நடுக்கம். வார்த்தை புரியணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த காரியெல்லாம் இப்போ இருக்குதான்னு நீங்களே பரிசோதனை பண்ணிவிடுங்க. இதுக்கு நேர் தலைகீழான விஷயந்தான் இருக்கும், இதுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயந்தான் இருக்கும். அதுக்கு வேறு ஏதோ பல நியாயங்களெல்லாம் அவங்க சொல்லிக்கலாம், அதுக்குள்ளே நான் இப்போ போகல. வசனம் சொல்லுது ஆவியில் நொறுங்குண்டு இருக்கணும். எனக்கு வசனத்துக்கு நான் சொன்னேன், நான் கற்றுக் கொடுத்தேன்னு அவன் நடுங்கி இருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவர் சும்மா பேசிகிட்டு இருக்க மாட்டார். இங்கே பயம், பயத்துடனே கழிகூறுங்கள். ஆண்டவராகிய இயேசு கெத்செமனேல போய் ஜெபம் பண்ணார்ல, அந்த ஜெபம் உங்களுக்கு தெரியுமா? முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணார்ல. எப்படி ஜெபம் பண்ணாரா? முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணார். இந்த ஜெபத்தை பற்றி எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வந்தீங்கன்னா 7ஆம் வசனத்தில் வந்தீங்கன்னா படிங்க. எபிரேயர் 5:7 படிங்க. எபிரேயர் 5:7 தானே? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில்
தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து பய பக்தி நிமித்தம் போதும் கேட்கப்பட்டு. இது யாருடைய ஜபம் தெரியுமா? இயேசுநாதருடைய ஜபம். இன்னைக்கு இருக்கிய ஜபங்களையும் ஆராதனைகளையும் நீங்கள் ஒரு பக்கம் வச்சுருங்க, இயேசுநாதருடைய ஜபத்தையும் பாருங்கள். பயம் பக்தியோடு அவர் ஜெபம் பண்ணினார், மௌங்கற்புற விழுந்து ஜெபம் பண்ணினார். இன்னைக்கு இந்த அனுபவங்கள் யாருக்குமே தெரியலை. இது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம், அதை நீங்கள் புரியணும். மற்ற 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுவார், நீ அறை வீட்டை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? நாம் தாழ்த்துவதற்கு, முழங்கால் படிப்பதற்கு, அழுவதற்கு, இருதயம் உடைக்கப்படுவதற்கு அந்த சூழ்நிலை அவசியம் இல்லையா? ஒரு பப்ளிக்கில் நம்ம ஈஸியாக அழமாட்டோம், ஒரு அறைக்குள்ளே போய் அழுதுருவோம். பப்ளிக்கில் மனசை உடையிறதுக்கு காணிக்க மாட்டோம். ஒரு ப்ரைவசியான சூழ்நிலையில் தான் நம்ம செய்வோம்ல. அதிகமான பயபக்தியை நம்ம பப்ளிக்கில் காட்டுற அதிகம் விரும்ப மாட்டோம். ஆனால் ஒரு தனித்த ஒரு அறையில் போனால் நம்ம அழுதுருவோம், என்ன வேணாலும் செய்வோம். அதனால தான் அதை சொன்னார், அறை விட்ட பூட்ட சொன்னாருங்கிறது. நீ நல்ல ஃப்ரீயாக மனம் உடைவதற்கு, பயப்படுவதற்கு, தாழ்த்துவதற்கு நீ அந்த சூழ்நிலை பயன்படும். இன்னைக்குரிய பிரார்த்தனை தொழுகைகளுக்கும் இங்கே இருக்க ஆண்டவருடைய வசனத்துக்கும் உள்ள வேறுபாடை நீங்கள் புரியணும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் 16 அதுக்கு கொஞ்சம் கீழே வரும், அதுக்கு முந்தின வசனம் 15 படிங்க. 15 படிங்க. கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி எப்படி ஜெபிக்கிறேன்? முழங்கால் படிக்கிட்டு. அந்த வார்த்தை புரியுதில்ல? பயம் பக்தி நடுக்கம், பயம் பக்தி நடுக்கம். இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் அஸ்திபாரமாக இருக்கணுமே தவிர இன்னைக்கு இருக்க எந்த காரியமும் இதுக்கு பொருத்தம் கிடையாது. வருஷக்கணக்காக அதில் மூழ்கி தங்கள் வாழ்க்கையை அழித்து வீணடித்து கொண்டிருக்கிறார்களுங்கிறத நீங்கள் மறந்துடப்படும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக எரிச்சல் ஊட்டுற காரியங்களை நிறைய செஞ்சுட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, எருசலேம் தேவாலயத்தில் வருவாங்க, வந்து தொழுகை செய்வாங்க, பலியெல்லாம் செலுத்தும் போது கர்த்தர் பேசுகிறார், எரேமியாவிட்ட சொல்கிறார், நீ இப்போ எருசலேமின் வாசலில் நின்றுக்க, அங்கே வார ஜனங்களை பார்த்து பேசணும். 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது, எரேமியா 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது. என்ன பேசணும்? கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம் இது வேணும். பொய் வார்த்தையெல்லாம் நம்பாதுங்க, பொய் வார்த்தையை நம்பாதுங்க. உன் வழிகளெல்லாம் நீங்கள் சீர்படுத்தினாதான் உங்களை இங்கே குடியிருக்க வைப்பேன். உங்கள் பலியெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, உங்கள் காணிக்கை தேவை கிடையாது, உங்கள் ஆராதனை கிடையாது. இதை என்னுடைய ஆலயம்னு சொல்கிறதையும் நான் விரும்பலை. தொடர்ந்து நீங்கள் 7ஆம் அதிகாரத்தை வாசித்துட்டே போனால் உங்கள் வழிகளையும் எல்லாம் சீர்படுத்தினா மட்டும்தான் இந்த இடத்துல நான் குடியிருக்க பண்ணுவேன்னு சொன்னார். சொல்லிவிட்டு 12ஆம் வசனம் படிங்க. 12, என் நாமம் தரிக்கப்பட்ட சீலோவில் இருந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அவருக்கு செய்ததை நல்ல கவனிங்க. இப்போ எருசலேம் தேவாலயத்துக்கு முன்னால் நின்று தான் பேசுறதுக்கு எரேமியாவிட்ட சொல்கிறார். இந்த எருசலேமில் நீங்கள் ஆலயம் கட்டுறதுக்கு முன்னால் ஆசரிப்பு கூடாரத்தில் தான் என்ன தொழுகை செஞ்சாங்க. அது சீலோவில் இருந்தது. எங்கே சீலோவில் இருந்ததுன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலத்தில், ஏலி ஆசாரியனாக இருந்த அந்த காலத்தில் அந்த சீலோவில் தான் ஆசரிப்பு கூடாரம். அங்கே தான் ஏலி ஆசாரியன். அவனுடைய பிள்ளைகளும் ஆசரிப்பு கூடாரத்தை சரியாக ஹேண்டில் பண்ணலை, பல தப்பு செஞ்சாங்க. அதனால் கர்த்தர் அந்த ஏலியினுடைய குடும்பத்தார் மேல் கோபம் கொண்டாருங்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். கர்த்தர் அந்த ஏலியின் குடும்பத்தார் மேல் என்ன செய்கிறாராம்? கோபம் கொண்டு அவர் சொல்கிற வார்த்தை எங்கே இருக்குது தெரியுமா? அது 1 சாமுவேல் 3:12 அது என்ன சொல்கிறாரு பார்ப்போம். நான் ஏலியின் குடும்பத்துக்கு 3:12 1 சாமுவேல் 3:12 ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாய் சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வர பண்ணுவேன், அதை தொடங்கவும் முடிக்கவும் போகிறேன். என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து ஆசரிப்பு கூடாரம் இல்லையா? ஆசரிப்பு கூடாரம் இன்னைக்கு சபைன்னு நம்ம வைப்போம்ல, அதை வைங்க. ஒரு சபைன்னு வைங்க, இன்னைக்கு புரியணும்னு. அப்போ ஆசாரியன்
அந்த குடும்பத்துக்கு விரோதமாக நான் தீங்கு செய்ய போகிறேன், தண்டிக்க போகிறேன்னு சொல்கிறார். தொடங்க அதை முடிப்பேன்னு கண்டிப்பாக சொல்லிட்டார். நல்லா கவனிக்கணும். அதை தொடங்கி அதை முடிச்சிருவேன்னு சொல்லிட்டார், அதை மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டார் ஒரு கட்டம். இப்போ என்ன நடக்குன்னா, அந்த தண்டனை வருது. அங்கே பெலிஸ்தர் யுத்தத்துக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்துக்கு போனோன்னா அவங்களுக்கு தோல்வி உண்டாயுது. தோல்வி உண்டாகி அவங்க திரும்பி முறையடிக்கப்பட்டு ஓடி வர்றாங்க. இப்போ என்ன செய்தாங்கன்னு சொன்னால், அவங்க பார்க்குறாங்க கர்த்தர் நம்மோட இல்லை, கர்த்தர் நம்மோட இருந்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதனால என்ன செய்யலான்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, அது 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் 5லேருந்து படித்தா என்ன செய்வாங்கன்னா, அந்த உடன்படிக்கை பட்டின்னு ஒன்று உண்டுல்ல, நீங்கள் கவனிங்க, இந்த நுட்பத்தை பாருங்கள். உடன்படிக்கை பட்டி ப்ளீஸ் வெயிட் நான் அந்த சம்பவத்தை சொல்லிட்டு வர்றேன், ப்ளீஸ் வெயிட். உடன்படிக்கை பட்டின்னா என்னன்னா, ஒரு பாக்ஸு, அதுக்குள்ள ஆரோனுடைய துளிர்த்த கோல், 10 கற்பனை எழுதின பலகை, ஒரு பொற்பாத்திரத்தில் மன்னா, இதெல்லாம் வச்சு தான் அதை மூடி இருக்கும். அதுக்கு மேல் பக்கம் 2 கேருபீன் சிறகு விரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு இடைவெளி இருக்கும். இதுதான் கிருபாசனம். அதில் தான் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். நல்ல கவனிக்கணும். உடன்படிக்கை பட்டிக்கு மேலே. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த உடன்படிக்கை பட்டிக்கு மேலே தான் தேவ பிரசன்னம் இருக்குல்ல. அப்போ இந்த உடன்படிக்கை பட்டியை எடுத்து எங்கே கொண்டு வந்துடணும், யுத்த களத்துக்கு கொண்டு வச்சிடணும். இல்லை, யுத்த களத்தில் கொண்டு வச்சுட்டா தேவ பிரசன்னம் வந்துடும். அதுக்கு மேலே தேவ பிரசன்னம் இருக்கும்ல அங்கே, அது ஏற்கனவே போயிட்டு, அது அவங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே தேவ பிரசன்னம் சீலோவிலேருந்து போயிட்டு, அது இவங்களுக்கு தெரியாது. இவங்க நினைக்கிறாங்க 2 கேருபீன்கள் மத்தியில் தான் கிருபாசனம், கர்த்தர் இருப்பார். யுத்தத்தில் தோத்துட்டோம், அப்போ ஜெயிக்கணும்னு என்ன செய்யணும், இந்த உடன்படிக்கையை பட்டியை தூக்கி அங்கே கொண்டு யுத்தத்தில் வைக்கணும். இப்போ என்ன நடக்குது, 5ஆம் வசனம் படிங்க. இப்போ கர்த்தருடைய உடன்படிக்கை பட்டி வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரித்தார். நல்ல கவனிங்க. உடன்படிக்கை பட்டி வந்துட்டு, கர்த்தர் வந்துட்டார், பூமி அதிரத்தக்கதாக ஆர்ப்பரித்தாங்க. ஆர்ப்பரித்து தானே தீரணும், கர்த்தர் வந்துட்டார்ல. இந்த ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கேட்டோன்னே எதிர் அணியில் உள்ளவங்க என்ன செஞ்சாங்களாம், அது 7-8 வசனத்தில் தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்படி, ஆனால் சொல்லிட்டாங்க தேவன் வந்தார், ஏன்னா தேவ பிரசன்னமே அதில் தான் இருக்குது. தேவன் வந்தார் என்று சொல்லப்பட்டபடினாலே பெலிஸ்தியர் பயந்து, நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கலை, ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார் என்று சொல்லி பயப்படுறாங்க. அப்படி கொஞ்சம் பயந்தோன்னே அடுத்தது 9ஆம் வசனம், பெலிஸ்தரே திடங்கொள்ளுங்கள், புருஷரை போல நடந்து கொள்ளுங்க, எபிரேயர் உங்களுக்கு அடிமையாக இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமை ஆகாதபடி புருஷராக இருந்து யுத்தம் பண்ணுங்கள். அப்போ பெலிஸ்தர் தொடர்ந்து யுத்தம் பண்ணினாங்க. என்ன நடந்துன்னா 34,000 கால ஆட்கள் செத்தார்கள். 10ஆம் வசனத்தில் மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. எப்போ, பெட்டி கொண்டு வச்சுருக்குங்க, உடன்படிக்கை பெட்டி யுத்த காலத்தில் நடுவில் இருக்கு. கர்த்தர் வந்தாருன்னு ஆர்ப்பரிப்பு, பூமி அதிர்த்தக்க ஆர்ப்பரித்து முடிச்சுட்டாங்க. ஆர்ப்பரித்து முடிகிறதுக்குள்ள என்ன நடந்ததுன்னா, யுத்தம் நடந்து 34,000 காலாட்கள் விழுந்தார். 11ஆம் வசனம், தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலின் 2 குமாரலும் பினகாசும் ஒப்பனையும் மார்ந்தார். பெட்டியே பிடிச்சிட்டு போயிட்டான் எதிரி. என்ன புரிஞ்சுங்க, கர்த்தருடைய பெட்டி தேவ பிரசன்னம் நம்ம விடுவிக்கும். தூக்கிட்டு வந்த பெட்டியை கொண்டு வந்தால் இவ்வளோ பேர் செத்தான், பெட்டியே கொண்டு போயிட்டான், அவனுக்கு கோயிலில் கொண்டு வச்சுட்டான். அது வேற இஷ்யூ. எதுக்கு சொல்ல வர்றேன், அவர் ஒன்று சொன்னார்னு வைங்க, இந்த நாடகம் ஒன்று நடத்தி நாம் ஜெயிக்க முடியாது. இதுதான் பிரச்சனை. அதனால தான் என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன்னு சொல்கிறது. ஸோ இந்த நாட்களில் இது ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய நாடகம் வச்சுருக்காங்க. மேஜிக், மேற்பூச்சா குணமாக்குறதுக்கு ஏகப்பட்ட கள்ளத்தனமான ஃப்ராடு மேஜிக்கெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. உருப்படாமல் போகிறத தவிர ஒரு தினம் உருப்படலை. அதுக்கு தான் சொல்கிறேன், எப்போ இதெல்லாம் தூர போட்டுட்டு மனங்கசந்த அழுது போயிருந்து, ஆண்டவரே நான் தெரியாமல் செஞ்சுட்டு எனக்கு புரியலை, நீ இந்த சத்தம் ஆர்ப்பாட்டம் நினச்சிட்டு அழுகையை கூட்டணும், புலம்பலை கூட்டணும், பாவாரிக்கையை கூட்டணும். நீங்கள் தானியேல் ஒரு கட்டத்தில் அந்த அழுகை ஜபம்னா இப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். அது இப்படி ஆச்சுதான் வச்சுருவோம். இப்போ 7ஆம் அதிகாரத்தில் எரேமியாட்ட சொன்னார், அந்த சீலோவை செஞ்சது மாதிரி இந்த ஆலயத்தை உடச்சி போடுவேன்னு சொல்லிட்டார். எரேமியாவை கொண்டு சொல்லிட்டார். ஜனங்களுக்கு பயங்கர கோபம், எருசலேம் தேவாலயத்தை இடித்து போடுவாரா,
இவனை விடப்படாதுல. எத்தனை வருஷமாக கட்டின எருசலேம் தேவாலயம், தேவ பிரசன்னம் இருக்கிறது எருசலேம் தேவாலயம், கோயிலை விடப்பேன்னு கர்த்தர் சொன்னாரா? இவனை விடப்படாதுன்னு எரேமியாவை என்ன செஞ்சாங்க? எல்லாம் துன்புறுத்தினாங்க. விளைவு என்னன்னு பார்த்துருவோம், அதையும் பார்த்துருவோம். அது எரேமியா 52ஆம் அதிகாரம் 12க்கு வாங்க. எரேமியா 52:12க்கு நீங்கள் வந்தால் அங்கே என்ன நடந்துன்னு சொல்லியிருக்கு, படிங்க. அது எரேமியா தான் எழுதுறாரு, அது வாசிங்க. 5ஆம் மாதம் போட்டிருக்கு. எத்தனாம் மாதம்? அடுத்தது எத்தனாம் தேதி? தேதி போட்டாச்சு. 10ஆம் தேதி. பாபிலோன் ராஜா முன்பாக நெபுசராதான் வந்தான். ராஜா அரசாளுகிற வெயிட் பார்த்துக்கிடுங்க. வருஷம் போட்டாச்சு. 19வது வருஷம், இத்தனாம் மாதம், இத்தனாம் தேதி. இப்போ சொல்லுங்க, போங்க. வாங்க, நல்லா கேளுங்க. அவன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவை அரண்மனையும் எருசலேமுடைய எல்லா வீடுகளையும் ஒவ்வொரு பெரிய மனிதனுடைய வீடுகளையும் அக்கினியினால் சுட்டரித்து போட்டான். கர்த்தர் சொன்னார்ல, அவர் சொன்ன அப்படியே செஞ்சிடுவார். ஆனால் ஒரு கண்டிஷன் சொன்னார், நீங்கள் உங்கள் வழிகளை சரி பண்ணுங்க, நான் விட்டுறேன்னு சொன்னார் 7ஆம் அதிகாரத்தில் எரேமியா. அதை செய்யலை. எச்சரிப்பு சொன்னவனா துன்புறுத்துறான். விளைவு எல்லாம் உடைக்கப்பட்டது. எதுக்கு சொல்கிறேன்? கர்த்தர்னு சொல்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. நமக்கு கொஞ்சம் பயம் வேணும், பக்தி வேணும், தாழ்மை வேணும், கீழ்ப்படிதல் வேணும். கர்த்தர் பேசினா அதை அனுசரிக்கணும், இல்லைன்னா ஒரு காரியம் சாதிக்க முடியும். ஆகையினால்தான் இந்த போலித்தனமான மோசடித்தனமான தொழுகை ஜபம் இதெல்லாம் போய் ஏமாறாது. மரியாதையாக போயிருந்த கண்ணீரை கண்டேன்னு சொல்வார். சரிதானுங்க வார்த்தை? உன் கண்ணீரை கண்டேன் இல்லையா? அந்த அண்ணாளை பார்த்து அந்த கண்ணீர் அவள் வடிக்கிறா, புலம்புறா. அவன் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர். இருதயத்தின் வேண்டுதல் என்னது? தட் வேர்டு, இருதயத்தின் வேண்டுதல். இருதயத்தின் வேண்டுதல் வேற, இந்த வாயில் சத்தம் போடுறது வேற. இருதயத்தின் வேண்டுதல் உள்ள ஆழத்திலிருந்து வரும். அது வரும்போது நடுக்கம், பயம், அழுக, புலம்பெல்லாம் வருதில்ல, உள்ளம் உடைஞ்சிருதில்ல. அதான் உள்ளம் உடைக்கப்படுற அனுபவம். மனசு உடைக்கப்படாமல் வேற எந்த ரீதியிலும் தேவனிடத்தில் நன்மை வராது. அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்வார், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, இருதயத்தை கிழித்து கர்த்தரிடத்தில் திரும்புங்க. எந்த அளவு உணர்ச்சியை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதுதான் சில வேளை கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம், நீங்கள் ஏதோ இந்த பெந்தகோஸ்தை குளத்தினுடைய மோசடி நாடகத்தை பார்த்துட்டு ஏதோ சாதிச்சிடலாம். நெவர், அதெல்லாம் நடக்காத காரியம். இங்கே சொல்லியிருக்கிறது வேற. இருதயம் கிழிக்கப்படணும், உடைக்கப்படணும். நீ சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. உன் இருதயம் உடையணும், நீ பாவ அறிக்கை செய்யணும், தவறுக்கு அழணும், மெய் மனஸ்தாபம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ கிறிஸ்தவ குலத்தில் டோட்டலி கிடையாதுங்க. அது வேற ஆவியில் போயிட்டுருக்கு. நீ தனியாக இருந்து அழணும், பெருமூச்சை விடணும். எனக்கெல்லாம் ஆண்டவர் ரொம்ப ஆழமாக படிப்பிச்சு தந்ததுனால தான் நான் போல்டாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இல்லையோ, ஆர்ப்பாட்டத்தில் வராது, அழுகையினால தான் வரும். உங்கள் இருதயத்தை கிழிக்கணும், பாவ அறிக்கை செய்யுங்க தைரியமாக. அவர் மன்னிக்க கிருபை பரிந்தன தேவன். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவர் தான். ஆனால் அதுக்கு ஒரு ரூட் இருக்குங்க. த்ரூ ப்ராப்பர் சேனல்னு சொல்கிறோம். நீங்கள் வேறு வழியில் போவாதுங்க. அழுகை தான், கண்ணீர் தான், புலம்பல் தான், பாவறிக்கை தான். தெரியாத ஆண்டவரே, எனக்கு தெரியாத ஆண்டவரே. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் வரும்போது, தானியேலுடைய காலத்தில் இந்த இஸ்ரவேலெல்லாம் பாவம் செஞ்சாங்கல்ல, இந்த நேபுகாத்நேச்சருக்கு ஸ்தானாபதி வந்து எல்லாம் உடைச்சிட்டான்ல, அப்படி சிலரை அடிமைகளாய் பிடித்து கொண்டு போனான். அதில் ஒருதன் தான் தானியேல். இன்னொருதன் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு 3 பேர். இவன் ஒருத்தன் தானியேல். இவங்கெல்லாம் அந்த காலத்தில் தான் பாபிலோனுக்கு சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு வந்தார். அப்படி வந்தவங்களில் இந்த தானியேல் வந்து அரண்மனைக்கு வந்துட்டான். அப்போ அவன் சிந்திக்கிறான், ஏன் எங்களுக்கு சம்பவிச்சது இப்படி, ஏன் எங்களுக்கு இப்படி சம்பவிச்சது என்று சொல்லி அவன் சிந்திக்கிறான். நல்ல கவனிங்க, ஒரு பெரிய மனுஷன் ராஜ அரண்மனையில் இருக்கிறான் தானியேல். செத்தவன் சொந்தக்கார மாதிரி தான் செத்தான். இவன் சாவலை, இவன் சேஃபாக வந்து சேர்ந்துட்டான் பாபிலோனில். வந்தவன் அரண்மனைக்கே வந்து சேர்ந்துட்டான். அவன் என்ன செய்கிறான், அதை வந்து தானியேல் 9வது அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில், நான் உபவாசம் பண்ணினேன். நல்லா வாசிக்கணும். உபவாசம் பண்ணினேன். ரெட்டுன்னு சொன்னால் அந்த சாக்கு வஸ்திரம் இருக்குல்ல, சாக்கு அது மாதிரி உள்ளது, அதை போட்டேன்.
சாம்பல்ல உட்கார்ந்தேன். ஒரு அரண்மனையில் இருக்கிற ஒரு பெரிய தேவ மனுஷன், அவன்கிட்ட தான் கர்த்தருடைய தூதன் வந்து நேரடியாக பேசுவான். பிரியமான புருஷன் ஆகிய தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன். தேவனுக்கு மிகவும் பிரியமான தானியேல் எப்படி ஜெபிக்கிறான் நீங்கள் பாருங்க. ஸோ உபவாசம், ரெட்டு, சாம்பல், தேவனாகி ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட முகத்தை திருப்பினேன். அவன் என்ன செய்கிறான்? 4ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவாரிக்கை செஞ்சான். ஆண்டவரே, உங்களை அன்பு கூர்ந்து உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு தான் நீர் உடன்படிக்கையும் கிருபையும் உறுதிப்படுத்துகிற தேவன், மகத்துவம் பயங்கரமான தேவன், கற்பனைகளை கடைபிடிக்கிறவங்களுக்கு. இப்போ 5ஆம் வசனம் வர்றான், நான் பாவம் செய்தோம். என்ன செஞ்சோம்? தானியேல் பாவம் செய்யலைங்க, அவர் நீதிமான், அவர் நல்ல மனுஷன். பாவம் செஞ்சது அவனுக்கு குடும்பக்காரன் செஞ்சுருப்பான், அவனுடைய ஜாதிக்காரன் செஞ்சுருப்பான். இவன் சொல்கிறான், நாங்கள் பாவம் செஞ்சோம், அக்கிரமக்காரராக இருந்தோம், துன்மார்க்கமாய் நடந்தோம், கலகம் பண்ணினோம். இல்லை, எரேமியாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணாங்கல்ல, உங்களுடைய கற்பனைகளையும் உங்களுடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். ப்ராப்ளம் இதுதான். இதுதான் ஆண்டவர் சொன்னார், வாயினால் சேர்வீங்க, எனக்கு கற்பனையில் நடக்க மாட்டீங்க, நான் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டீங்க, மனுஷ கற்பனையில் நடந்தான். அதான் சொல்கிறோம், உங்களுடைய நியாயங்களை விட்டுட்டோம். உங்களுடைய நாமத்தினால எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உங்களுடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமல் போயிட்டோம். என்ன சொல்கிறார் பற்றியலா? நாங்கள் செவி கொடுக்கல. ஒன்றா அறிக்கை பண்ணுறார், நீதி உமக்கே உரியது, நாங்கள்லாம் நீதிமான்கள் கிடையாது, பாவிகள். உமக்கு விரோதமாய் செய்த துரோகத்து நிமித்தம் 7 உம்மாலே சமீபமும் தூரமும் எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமில் குடியிருக்கும் சகல இஸ்ரவேலருமாகிய நாங்கள் இந்நாளில் இருக்கபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. என்னது? இந்த வெட்கம் ஏன் வந்தது? இந்த அவமானம் நிந்த ஏன் வந்ததுன்னா, நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம். அறிக்கை பண்ணுறாங்க, தேவனிடத்தில் அறிக்கை பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்றும் மனுஷன்ட்டு அறிக்கை பண்ண வேண்டாம், மனுஷன்ட்ட ஒன்றும் பேச வேண்டாம், உங்களுக்கு அந்த உணர்ச்சி வரணும். சில வேளை சில காரியங்களை பற்றி ஐயோ அது தப்பு இல்லைன்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லை, அது உங்கள் பார்வைக்கு தப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது இன்னொரு சைடில் பார்க்கும்போது ஆழமான தவறாக இருக்கும். அதுக்காக நீங்கள் வேற ஒன்றும் செய்யாண்டா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணால் போதும். இல்லையா? எல்லாத்துக்கும் பாரு, தெரியலை எங்களுக்கு, முடியலை எங்களுக்கு, நாங்கள் தெரியாமல் செஞ்சுட்டோம், அறிக்கை பண்ணுற வாய்ப்பை கொடுக்குறார். அவன் அறிக்கைப்படுறான், அந்த வெட்கம் எங்களுக்குரியது. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்ததுனால எங்கள் ராஜாக்கள் பிரபுக்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோ. அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாய் தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்து அவருடைய நியாய பிரமாணங்களுடைய நடக்கத்தக்கதாய் நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம். ஆனாலும் பற்றியெல்லாம் இதெல்லாம் பேசிட்டு எங்கள் தேவன் இடத்துல இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு என்ன அப்படியே போகுது. பாவாரிக்கை செஞ்சு அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இதுக்கு விளைவு என்ன நடந்துன்னு கேட்டிங்கன்னா அதையும் சொல்லிடணும். தேவனாகிய கர்த்தர் தான் சொல்லிட்டார். நான் ஏற்கனவே எரேமியாவை கொண்டு எச்சரித்தார், நல்லா எச்சரித்தார், சமயம் கொடுத்தார், நீங்கள் வழியெல்லாம் சரி பண்ணுங்க, நான் உங்களை குடியிருக்க பண்ணுவேன்லாம் சொல்லி பார்த்தார். அது எரேமியா 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறார். இவங்க ஒன்றுமே கேட்கல. அது நிமித்தம் அழிவை அனுமதிச்சாச்சு. இந்த அழிவில் சிக்கின பிறகு தான் தானியேல் வந்து என்ன செய்கிறான்? மன்னிப்பு கேட்குறான். மன்னிப்பு கேட்கும்போது என்ன நடந்தது என்று கேட்டால் தானியேலுடைய ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் மன்னிப்பு கொடுக்கவில்லை. நல்லா கவனிக்கணும். தானியேல் இவ்வளவெல்லாம் ஜெபம் பண்ண பிறகும் இஸ்ரவேல் ஜனத்துக்கு மன்னிப்பு கொடுக்கவில்லை. ஆனால் இந்த மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணாங்கல்ல, அவனை மட்டும் விடுவிச்சார். நீங்கள் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் கடைசியில் அவர் சொல்லும்போது தானியேல் இடத்துல அந்த கர்த்தருடைய தூதன் சொல்கிறான். இவன் பல காரியங்களை மீண்டும் மீண்டும் கேட்குறான். தானியேல் கேட்கும்போது கர்த்தருடைய தூதன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? தானியேலே போகலாம், நீ முடிவு வர மட்டும் போயிரு. நீயோ என்றால் 13ஆம் வசனத்தில் நீ போகலாம். அது 9ஆம் வசனம். ஒரு இடத்துல கேட்குறான், எனக்கு இது புரியலை, இதை சொல்லி கொடுங்கன்னு கேட்குறான். 8ல் 9. அதற்கு அவன் தானியேலே நீ போகலாம். இந்த வார்த்தை வச்சிருக்கு, முடி வறுத்து புதைப்பொருளாக வச்சிருக்கு, அது மறைவாக வச்சிருக்கு. அநேகர் சுத்தம் பிரகாசமாக்கப்படுவாங்க. நீங்கள் 10ஆம் வசனம், அநேகர் சுத்தம் வெண்மையமாக்கப்பட்டு படமிடப்படுவார்கள், விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் தான் நடப்பார்கள், அவர்கள் ஒருவனும் உணரான், ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்கள். என்ன விஷயம் சொல்கிறார்? அவங்க உணர்றதுக்கு நான் சான்ஸ் கொடுத்தேன், நான் காலத்தை கொடுத்தேன், தீர்க்கதரிசிகள்லாம் அனுப்புனேன், அவங்க உணரல.
நீங்கள்லாம் ஓரளவு ஆண்டவருக்கு பெரிய எதிராக போகாமல் தப்பிச்சிட்டீங்க, அதனால் நீ அப்போ நீ போகலாம். இப்போ தான் 13, நீ அவன்றால் போ, நீ போ, முடிவு மட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து உன் நாட்களில் முடிவில் உன் சுதந்திர வீதம். நல்ல கவனிங்க, உன் சுதந்திர வீதத்துக்கு இந்த வார்த்தையை நீங்கள் அவன் பாபிலோனில் இருக்கிறான், எருசலேமுக்கு நேராக ஜன்னலை திறந்து, ஏன்னா அங்கே போக முடியாது, அந்த எருசலேமுக்கு நேராக தான் ஜெபம் பண்ணங்கிறது இஸ்ரவேலர்களுக்குள்ள விதி. அதனால் ஜன்னலை திறந்து அவன் ஜெபம் பண்ணுறான். அவனுக்கு ஆசை என்ன, நான் என் சொந்த தேசத்துக்கு போனோம், எருசலேமில் போய் தொழுகை செய்யணும், அப்படி தான் அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். அதுக்காக தான் பாவாரிக்கெல்லாம் செஞ்சு பார்த்தான். ஆனால் தேவன் அவனுக்கு அனுமதி கொடுக்கல. நீ எருசலேமுக்கு போக போகிறதில்ல, உன் சுய தேசத்துக்கு போக போகிறதில்ல, உனக்கு அங்கே நீ சொத்து சுதந்திரம் ஒன்றும் கிடையாது, உன்னுடைய சுதந்திரம் பரலோக சுதந்திரம் அது கடைசியில் கிடைக்கும், நீ வேலைப்பார போன்னு அனுப்பி விட்டார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கணும். இவருக்கு முன்னே நாம் எப்படி நிற்கணுங்கிற ஒரு உணர்வு வர்றதுக்கு தான் இந்த வசனங்களை நாம் சிந்திச்சிருக்கிறோம். இன்றைக்கி கிறிஸ்தவ மார்க்கத்தார் நடக்கிற விஷயம் கிடையாது, அதில் தயவு செய்து ஏமாந்துறாங்க. இங்கே சொல்லியிருக்கிற கர்த்தர் ரொம்ப பயங்கரமானவர், எல்லாத்துக்கும் நியாயம் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் ஒன்று இருக்குது, உடஞ்ச உள்ளத்தோடு பாவ அறிக்கையோடு மெய் மனஸ்தாபத்தோடு எனக்கு உதவி செய்யணும்னு தேடனா கிருபை தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது புரியுதில்ல? அல்லாமல் இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு கூட்டம் வச்சுட்டா ஒன்றும் பிரச்சனை தீராதுங்க. நான் சொல்கிறத நேராக சொல்லிடணும். நீ அழுதுருக்கணும், நீ அழுதுருக்கணும், நீங்கள் மனஸ்தாபப்பட்டிருக்கணும். அல்லாமல் நீங்கள் காணிக்க கொடுத்தா ஆண்டவர் பல மடங்காக தந்துடுவார், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் நம்ம மனஸ்தாபப்படாமல் உடையாமல் அழாமல் அந்தரங்கத்தில் அறை வீட்டில் இருந்து அழாமல் நீங்கள் எந்த பாஸ்டர் மாதிரியும் வச்சு எந்த கூட்டமாக வச்சு நீங்கள் ஒன்றும் சாதிக்க முடியாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஊழியக்காரெல்லாம் ஊழியம் செய்வாங்க, அதுக்கு ஒரு எல்லை இருக்குது, இப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஆகவே அந்த நாளில் நீங்கள் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன் இவ்வளவு ஆழமாக சொல்கிறோன்னா, உங்களுக்கு ஒரு உணர்ச்சி இல்லாமல் ஆயிடுதில்ல இந்த சூழ்நிலையெல்லாம். என்னத்தை இது ஒரு மார்க்கம், அப்படி ஒரு மார்க்கம், இப்படி ஒரு மார்க்கம், நமக்கு அந்த அதுதான் அதுக்கு விஷயம், நமக்கு அதனுடைய தாக்கம் ஏற்படலை. ஏன்னா எல்லாமே அப்படி இருக்காது, மரத்து போயிடுச்சு. நம்முடைய மனசு என்ன ஆயிடுது, உணர்வு இல்லாமல் உணர்வற்ற இருதயம் இருளடைஞ்சுன்னு சொன்ன மாதிரி மரத்து போய்விட்டது. ஒரு மரத்த சூழ்நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. எல்லா ஜனங்களும் இருக்கிறாங்க, அவங்க ஏதோ தான் இப்படி சத்தம் போடுறதும் ஆடுறதும் பாடுறது இப்படி தான் போகிறான். இதுக்கும் தெய்வத்துக்கும் சம்மந்தம் சொல்கிறத நேராக சொல்லிவிடுவேன், வராது. நீ எவ்வளவு அழுதியோ அதுதான் உனக்கு பலன். எவ்வளவு அந்த தாவீது சொல்லுவான், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், என்னது அவை உம்முடைய கணக்கில் அல்லவோ. பாட்டெல்லாம் சந்தோஷமாக பாட்டின சூழ்நிலை வேற இருந்து இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவன் சொல்கிற வார்த்தை, நான் எவ்வளவு அழுதுருக்கிறேன் தெரியுமா, அது உம்முடைய கணக்கில் இருக்குது. நான் எவ்வளவு அழுதுங்கிறது கணக்கில் இருக்குது. சொன்னவன் சாதாரணமான ஆள் இல்லை, அபிஷேகம் இல்லாத ஆள் இல்லை, அபிஷேகம் பெற்ற ஆளுங்க. அபிஷேகம் இருக்கு இல்லாத வேலை பிரச்சனை கிடையாது, அவன் ஆடு மேய்ச்சிட்டு சும்மா இருந்தான். அபிஷேகம் கிடைச்ச பிறகு தானே வனாந்தரத்துக்கு ஓட வேண்டியாச்சு. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற மனுஷன் சொல்கிறான், என் கண்ணீரையும் திருத்தியில் வையும், என் அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீர். எப்படிங்க, நமக்கு என்ன வேணும்? அப்படி அழுததுனால தான் வனாந்திரத்தில் அழியாமல் அவன் ராஜாவாக உட்கார்ந்தான். அவன் ராஜாவாக உட்கார்ந்தான். அந்த அழுக வேணும், அந்த தாழ்மை வேணும், அந்த பாவாரிக்கை வேணும், இருதயம் உடையிற அனுபவம் வேணும். இல்லைன்னா கஷ்டம்தான், ஒருத்தரும் கேரண்டி பண்ண முடியாதுங்க. அந்த ஆகார் அழுதா கர்த்தருடைய தூதன் உதவி செய்கிறான். பார்த்தீங்களா வனாந்திரத்தில்? நீங்கள் எழுதிங்களா? நீ எழுதியாப்பா? இல்லை நீ எழுதியாடா உனக்கிட்ட? நான் இப்போமா அழுறேன், எனக்கு அது இதாயிடுச்சு, அது இயல்பாயிடுச்சு. நான் இப்போமா அழுறேன், பிரசங்க மாதிரி நாங்கள் அழுறோம். நீங்கள்லாம் குத்துக்கல் மாதிரி இருப்பீங்கல்ல, அழமாட்டீங்க. எல்லாம் பிரசங்க மாதிரி வாங்கி தந்துட்டு போகணும், எல்லவு காத்த கிளி மாதிரி இருந்துக்கிடணும். சரிதானே? அழுதியெல்லாம் கொள்ளலாம், உடைக்கப்பட்டா கொள்ளலாம், மண்டாடுனா கொள்ளலாம். சொல்லுவாங்க சிலர், மானா மறவனே. எப்படிங்களா? மானா மறவன். நீங்கள் எப்படி மறகுறீங்கன்னு கேட்போம். ஒரு உணர்வு, ஏன்னா என் முன்னால் அது வருது. ஒரு உணர்வு இல்லாத நிலைமை நம்ம கிறிஸ்டியன் என்வாரன்மெண்ட்டில் ஆக்கிபை பண்ணுது, அதை தூக்கி தூர போட்டு. அதனால தான் அந்த ஆடம்பரங்கள் பெருமைகள் இதெல்லாம் விட்டுட்டு, நான் எல்லாம் தனியாக தான் அப்படி தான் பழகிருக்கேன். எல்லாம் போயிட்டு தனியாக போயிடுவேன். தனியாக போய் தேவனோடு அழுறது புலம்புறது, அப்படி தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடிஞ்சது. இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்க ஒருத்தனும் ஜெயிக்கலை, வர வர கண்ணிலையும் கசப்புலையும் வேதனையிலையும் மூழ்கிட்டு போகிறாங்க. அதனால் தயவு செய்து அப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்யாதுங்க,
நீங்கள் காப்பி பண்ணாதுங்க. அதுக்கு தான் நான் கொஞ்சம் நான் சொல்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லணும், எனக்கு வேறு வழி இல்லை. 4 பக்கம் வேறு மாதிரி இருக்குது. உணர்வு இல்லாத நிலையில் திருப்பி திருப்பி நம்ம ஜபிக்கிறோம். அதுக்கு ஒரு பலன் உண்டாக போனால் ஆண்டவர்கிட்ட கேட்டால் சொல்கிறாரு, இல்லை இப்படி போட்டால் போதாது, சுத்தியில் எடுத்து பலமாக போட்டால் தான் இது உடையும். லேசாக தட்டி தட்டி நின்னா அவன் கையில் தாண்டா வலிக்கும். போடுறத வாங்கி போடு, பலமாக போடு, ஒரே அடியில் 2 துண்டு ஆடுற மாதிரி. ஸோ வசனங்களை தர்றாரு, அதுக்கு மேலே நம்ம போக முடியாது. நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? வசனத்துக்கு நடுவுங்குவீங்களா? ஒரு நடுக்கம் வரணுங்க, நடுக்கம் வரணும். கர்த்தருடைய தூதன் வந்தவொடனே தானியேல் சொல்கிறான், என் மூட்டெல்லாம் புரண்டு நான் உருட்டுக்களை விழுந்துட்டேன். அந்த காட்சியை பார்த்தோன்னே விழுந்துட்டேன் கீழே, என் மூட்டெல்லாம் புரண்டு இப்படி கிடக்குறேன். அவன் தொட்டு எழுப்பி விட்டுறான். நாம் பரலோகத்தின் தேவனை பற்றி என்ன நினைக்கிறோம்? இயேசு நாம் போகிற இடம்லாம் அவர் பின்னால் வருவார், நிழலாக இருக்கிறாரெல்லாம் பாட்டெல்லாம் கொஞ்சம் பாடிட்டோம். பாடினால நமக்கு அதில் ஒரு உணர்ச்சி கிடையாது. அப்படி தான் இருக்குது வாழ்க்கை. நீ உணர்ச்சி இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை. எல்லாருக்கும் சேர்த்து பேசுகிறேன், நான் யாருக்கும் பர்டிகுலராக பேசலை. இந்த நாட்களின் நிலைமை கடினமாக இருக்குது. ஒரு நல்ல உணர்வுள்ள ஜீவியம் செய்யும்படி இந்த நாளில் நீங்கள்லாம் ஒப்பு கொடுக்கணும். இதுக்கு தடையாக இருக்கிறது என்னென்னா ஆடம்பரம், ஆர்ப்பாட்டம், வீண் ஆராதனைன்னு இருக்குல்ல. நான் சொல்லி தான் ஆகணும். பழைய சபையிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு ஆராதனைன்னா இங்கே 9 மணிக்கு வந்திருந்து அழுதுட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்களா? இன்னைக்கு எங்கேயாவது பார்த்தீங்களா? 10 மணிக்கு தாங்க ஆராதனை, 9 மணிக்கே வந்திருந்து அழுதுட்டு இருப்பாங்க. அங்கெங்கேயே அழுதுட்டு இருப்பாங்க, பாவாரிக்கை செய்வாங்க, அவங்க சூழ்நிலையெல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க. கொட்டடிக்கிறதுக்கு கையடிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல. வாரம் தன்னாலே ஆவி இறங்கிடும். நாங்கள் பார்த்தோங்க, அதை பார்த்தனால தானே இதையும் கம்பேர் பண்ணுறோம். இன்னைக்கு நடக்கலை. ஏன்? நமக்கு உணர்ச்சி இல்லை, நமக்கு இருதயம் உடையலைங்க. அதனால் கர்த்தர் அங்கே இறங்க முடியலை. தயவுசெய்து உள்ளம் உடைக்கப்படும்படி கட்டினம் உடைக்கப்பட இப்படி தான் இருப்பேன் அதெல்லாம் சொல்லாது. அப்படியே இருந்துட்டு போ, அவருக்கு என்ன ஆக போகுது, நீ இருந்துகிட்டே போய் தாராளம் இருந்துன்னு சொல்லிடுவார். ஸோ ஒரு உணர்வு என்ன எல்லாருக்கும் வரணும். தயவு செய்து நான் அப்படியாக யாரை நினைக்காண்டாம். கர்த்தருக்கு முன்பு தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பு அப்படி ஒரு பயபக்தியான அனுபவத்தை இந்த நாட்களில் நீங்கள் படிக்கணும், நீங்கள் உருவாக்கணும். அதனால உண்டான நன்மையை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. அல்லாமல் வேறு மாதிரி போனீங்கன்னா சங்கடத்தில் சிக்குவீங்க. அப்புறம் வேறு யாரும் பொறுப்பேற்க முடியாது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், எனக்கு தந்தது கற்றுக்கொண்டு சொல்லிட்டேன். வார்த்தைகளை பிடிச்சிருவீங்களா? திருந்துவீங்களா? எல்லாரும் திருந்தினா உங்களுக்கு நல்லது. கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.